ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய நல்ல மொறுன்னு முறுக்கு தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அரிசியெல்லாம் அலம்பி காய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. மிஷினில் போய் நம்ம மாவுலாம் அரைச்சி கொண்டு வரணுன்ற அவசியமும் கிடையாதுங்க. பொட்டுக்கடலெல்லாம் சேர்க்காமலே நல்ல மொறுன்னு முறுக்கு தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உளுந்தம் பருப்பு வறுத்துக்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுந்தம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இது மொத்தத்துக்கு 60 கிராம் அளவுக்கு வரும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நமக்கு இந்த உளுந்தம் பருப்பு வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிஷம் தாங்க ஆகும். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. உளுந்தம் பருப்பு ஓரளவுக்கு நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம உளுந்தம் பருப்புலாம் எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தான் நமக்கு வறுபட ஆரம்பிக்குது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாற ஆரம்பிக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே 2 முறுக்கு ரெசிபி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இன்ஸ்டன்ட் முறுக்கு தான். இந்த மாதிரி நமக்கு உளுந்தம் பருப்பு நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அடுத்தது மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வாசனை வர வரைக்கும் இது நம்ம கடலைப்பருப்பையும் நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நிறம் மாறக்கூடாது. ஓரளவுக்கு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. எனக்கு இந்த கடலைப்பருப்பு வறுக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 நிமிஷத்தில் நம்ம வறுத்து ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பும் அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதே மாதிரி மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பும் அடுப்பில் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பும் நம்ம வறுக்கக்கூடிய நேரம் ஒரு 2.5 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம முறுக்கு செய்யும்போது கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வறுத்தாச்சு. நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆறிட்டு இருக்கட்டும். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். பருப்புலாம் நல்லா வறுபட்டால் தான் நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக வரும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ மாவே பாருங்கள், அந்தளவுக்கு வாசனை கம்மன்னு இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். முதல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, நயம் அரிசி மாவு. அடுத்தது 2வது கப் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்து 3வது கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக உள்ள அரிசி மாவு வாங்கிக்கோங்க. இது நயம் அரிசி மாவு, பச்சரிசி மாவு. அடுத்து நம்ம அரைச்ச பவுடர் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம ஃபைனாக அரைச்ச கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு மாவு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. ஒன்றா சேர்த்து சலிக்கும் போது நல்லா ஃபைனாக ஒன்று போல் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன குருணைகள் இருக்கும். இந்த மாதிரி குருணைகள் இருக்கும்போது முறுக்கு பார்த்திங்கன்னா வெடிக்கும். அதனால் நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்காங்க. இதை லைட்டாக உருக்கிக்கலாம். இது அன்சால்டட் பட்டர். இந்த அன்சால்டட் பட்டர் போட்டிங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நான் அன்சால்டட் பட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் லைட்டாக உருக்கினா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா மாவுக்கு தேவையான அளவுக்கு ஓமம்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா கையில் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு நமக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அதிகம் சேர்க்கும்போது முறுக்கு செவக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். முறுக்குக்கு ஒரு 80% உப்பு டேஸ்ட் இருந்தால் போதுங்க. அடுத்து உருக்கின வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவும் வெண்ணெயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு டேஸ்டியாக கிடைக்கும். அதனால் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவும் வெண்ணெயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். திரும்ப ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த மாவை பிசைகிறதுக்கு மொத்தத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பிடிக்க வந்துச்சுன்னா நமக்கு நல்லா பிடிக்க வரணும். அடுத்து உதிர்க்கும் போது இந்த மாதிரி உதிர்ந்து வரணும். இந்த மாதிரி பக்குவத்தில் நமக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு.
அடுத்து நம்ம மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 2வது கப் அளவு தண்ணி, அடுத்து இது 3வது கப் அளவு தண்ணி, இது திரும்ப 4வது கப் அளவு தண்ணி, மொத்தம் 4 கப் அளவு தண்ணி நான் சூடு பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ் வர சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சூடு வந்துருச்சு. சூடு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகலமான பிளேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும். அதனால் ஒரு மாதிரி அகலமான பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்நீர் விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இடியாப்பம் மாவெல்லாம் பேசுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. இதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே நம்ம காரப்பொடி சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கணும். நான் மறந்துட்டேன். இப்போ டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அங்கே மாவு மிக்ஸ் பண்ணும்போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சின்ன லைட்டாக, ரொம்ப காரம்லாம் தெரியாது, லைட்டாக உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினத்துக்கப்புறம் நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாக தாங்க இருக்கும். கொஞ்சம் பாதி பாதியாக பிரிச்சுட்டு அந்த நம்ம வச்சுருக்கிற தண்ணி தாங்க யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி நான் யூஸ் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, அதே தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சுங்க. கையில் ஒட்டக்கூடாது மாவு. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நமக்கு மீதி இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு தண்ணி நமக்கு மிச்சம் இருக்குது. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு புளியறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். பிள்ளையார் வச்சுட்டு நம்ம முறுக்கு புளியை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிள்ளையார் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆன உடனே ஒரு சின்ன குழிக்கரண்டி, நம்ம சட்னி கரண்டி போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரில சின்ன ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பிசையும் போது இன்னமும் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கையிலையும் நமக்கு மாவு ஒட்டாமல் வருங்க. அந்த மாதிரி நமக்கு எண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக சூடாக தாங்க இருக்கும் மாவு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாக பிரித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ நான் ஒரு முறுக்கு உரல் எடுத்துக்கிறேன். இல்லை எண்ணெயெல்லாம் தடவணும்னு அவசியமே கிடையாதுங்க. இந்த மாதிரி நமக்கு முறுக்கு புளியறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணியை லைட்டாக அடிபாகத்தில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அப்படியே முறுக்கு புளியறத்தில் உரலில் வச்சுருங்க. அப்படியே அழகாக வலுவலுன்னு சூப்பராக புளிய வரும். நம்ம எண்ணெயெல்லாம் தடணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு சாரணி எடுத்துகிட்டு சாரணியில் மட்டும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்பொழுதும் முறுக்கு புளிகிற மாதிரியே பிழிஞ்சிக்க வேண்டியதாங்க. எண்ணெய் நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் முறுக்கு பிழிஞ்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்து வரும். எண்ணெய் குடிக்காமலும் வரும். அதனால் எண்ணெயோட ஹீட் மட்டும் நல்லாவே இருக்கணுங்க. ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தாங்க திருப்பி விடணும். அதுக்கு முன்னாடி திருப்பி விடக்கூடாது, இல்லைனா முறுக்கு உடையும். இந்த மாதிரி பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக சின்ன ஒரு மைல்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம பொட்டுக்கடலை முறுக்கு, உளுந்த முறுக்கை விட இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்தோன்னா கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கிறேங்க. அடுத்த பேட்சும் பிழிஞ்சுக்கிறேன். நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு போட்டுக்கோங்க. எனக்கு இந்த உரலில் பார்த்திங்கன்னா 3 முறுக்கு அளவுக்கு பிழிஞ்சிருவேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் புளியும் போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முறுக்கு பிழிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு திருப்பும் போதே முறுக்கு உடஞ்சிரும். இதே மாதிரி எண்ணெயெல்லாம் இல்லாமல் நல்லா எல்லா முறுக்கும் பிழிஞ்சு எடுத்துட்டேன். வாங்க இப்போ நம்ம முறுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு முறுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள்.
உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி உடைக்கும் போதே அந்தளவுக்கு இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கூடு வந்திருக்கு பாருங்கள். கூடு வந்தாலே நம்மளோட முறுக்கு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். என்னோடய விகாஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.